வணக்கம். கடந்த வீடியோவில் யூடியூப் சேனல் புதிதாக ஆரம்பிப்பவர்களுக்கும் அதே மாதிரி யூடியூப் சேனல் ரீசெண்டாக ஆரம்பித்து ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நீங்கள் யூடியூப் சேனலுக்கு நிச்சயம் தேர்வு செய்கிறது நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ தெளிவாக போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதிதாக யூடியூப் சேனல் ஆரம்பிப்பவர்கள் எப்படி ஒரு யூடியூப் சேனலுக்கு நேமை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஒரு கிளாரிட்டியோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, சேனல் நேமை நீங்கள் வைக்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதற்கு ஒரு எக்ஸாம்பிளாக கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்காக தான் இங்கே 5 யூடியூப் சேனல்ஸை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரி, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுடைய கண்டென்ட்டுக்கும் யூடியூப் சேனல் நேமுக்கும் சம்மந்தம் இருக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டுட்டோரியல் யூடியூப் சேனலை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த யூடியூப் சேனலோட நேமில் டுட்டோரியல் அப்படிங்கிறது வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது பாருங்கள். இதோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் 3.37 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போது இந்த சேனலோட வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடியது எல்லாமே கம்ப்ளீட்டாக டுட்டோரியல் வீடியோஸ் தான். ஸோ அந்த சேனலோட நேம் அந்த கண்டென்ட்டோட மேட்ச் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு டூரிஸ்ட் கைடு நீங்கள் எடுக்கிறீங்க, இல்லை ஃபுட் ரிவ்யூ எடுக்கிறீங்க, அந்த மாதிரி சேனல்ஸ் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபுட் ரிவ்யூ இல்லைன்னா ட்ராவல் கைடு இந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சேனல் நேமில் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் என்ன இரண்டாவது விஷயம் அப்படின்னா, உங்களுடைய சேனல் நேமை பீப்புள் மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி யூனிக்காகவும் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலை ஈஸியாக போயிட்டு யூடியூப்பில் அவங்களுக்கு தேவைப்படும் போது சர்ச் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாருக்குமே தெரியும், பரிதாபங்கள் அப்படிங்கிற சேனலில் நிறைய காமெடி வீடியோஸாக அவங்க தொடர்ச்சியாக லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போது இந்த நேம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைண்டில் நல்லாவே செட் ஆயிருச்சு. அதே மாதிரி நேமும் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது. ஸோ பீப்புள் யாருக்கெல்லாம் ஒரு காமெடி வீடியோ உடனே பார்க்கணும்னு தோணுதோ டைரெக்டாக யூடியூப்பில் போயிட்டு பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து அவங்களுடைய வீடியோஸை பார்க்க முடியும். ஸோ இது எதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, நிறையா வியூஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நேம் யூனிக்காகவும் இருக்கணும், பீப்புளோட மைண்டில் இருக்க மாதிரியும் இருக்கணும். ஓகேங்களா? அதற்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலோட நேமை நீங்கள் வைக்கும்போது பீப்புள் ஈஸியாக டைப் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் வைக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு நேம் வைக்கிறீங்க அப்படின்னா அதை சர்ச் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மணி பேச்சு அப்படிங்கிற இந்த சேனல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க ஷேர் மார்க்கெட் குறித்து அதே மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் குறித்து நிறைய டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதை ஒருத்தவங்க பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக போயிட்டு எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் மணி பேச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்களால டைப் பண்ண முடியும். இந்த மாதிரி யூனிக்கான நேம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைப் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி உங்களுடைய யூடியூப் சேனல் நேமை நீங்கள் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு செலிபிரிட்டி கிடையாது. அப்படிங்கும்போது உங்களுடைய கீவேர்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலோட நேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போது இர்ஃபான்ஸ் வியூ அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இவர் இர்ஃபானோட வியூஸை சொல்கிற மாதிரி தான் சேனல் நேம் வச்சுருப்பார். பட் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு கீவேர்டுமே கிடையாது. ஏன்னா இவர் ரொம்ப இயர்லியராக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆடியன்ஸ் பேஸ் அப்போவே கூடிருச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா இவருடைய யூடியூப் சேனல் நேம் பெரிய அளவில் இம்பேக்டை ஏற்படுத்தலை. பட் நீங்கள் இப்போ ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய நேமை நீங்கள் இதே மாதிரி வச்சிங்க அப்படின்னா பெரிய அளவில் ரீச் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய நேம்
பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ரிவ்யூ அப்படிங்கிற கீவேர்டு உங்களுடைய நேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பீப்புள் சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் டாப்பில் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரே மாதிரியான நேமை தயவு செய்து வைக்கக்கூடாது. இப்போது மணி பேச்சு இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த சேனல்களுக்கு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சேம் நேம்லேயே போயிட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நினைக்காதீங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய சேனல் ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ உங்களுடைய சேனலை பார்க்க பீப்புள் விரும்பி சர்ச் பண்ணாலும் கூட அவங்களுக்கு இந்த பெரிய சேனல்ஸோட வீடியோ தான் மேலே வந்து காட்டும். உங்களுடைய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கீழே போயிடும். ஸோ ஏற்கனவே உள்ள சேனல்ஸோட நேமை நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு சக்ஸஸை தராது. அது அவங்களுக்கு மற்றவங்களுக்கு தான் வந்து சக்ஸஸை பெற்றுத்தரும். ஸோ இந்த வீடியோவில் யூடியூப் சேனல்ஸோட நேமை எப்படி நீங்கள் செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். சப்போஸ் இந்த விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறமாவும் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, இன்னும் நான் வந்து நேம் ஜென்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இணையதளத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா, இப்போ கூகுளுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப் சேனல் நேம் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் வந்து இந்த மாதிரி வரும். இதில் போயிட்டு உங்களுடைய சேனல் என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்க போகுது, எது ரிலேட்டடான யூடியூப் சேனல் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல போட்டிங்க. இப்போ கெட்ஸ் சஜஷன்ஸ் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுல வந்து போட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கான யூடியூப் சேனல் நேம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த சஜஷன்ஸில் நீங்கள் சில மாறுதல்களை ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நேமை வந்து செட் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாகவே நிறைய இணையதளங்களில் வந்து கிடைக்கிது. ஸோ இந்த நேமை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. இதில் நீங்கள் சில ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். உங்களுடைய நேமை சேர்க்கலாம், இல்லைன்னா உங்களுடைய லாங்குவேஜ் சேர்க்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் சேனலுக்கு நேம் வைக்கும்போது இந்த கன்சிடரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான யூடியூப் சேனலை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதில் நீங்கள் வெற்றியும் வந்து அடைய முடியும். இன்னும் யூடியூப் சேனல் குறித்து பல்வேறு நுட்பமான விஷயங்களை நான் ரொம்ப தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.